திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். நமது முருகக் கடவுள் ஆறுபட வீடாக நமது தமிழகத்திற்கே பெருமை சேர்த்து ஆண்டாண்டுகளாக இங்கே பக்தி பரவசத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். திருச்செந்தூரிலே கடலோரத்திற்கு பக்கத்திலே வானளாவிய ராஜகோபுரம் உயர்ந்து நிற்க லட்சோப லட்ச மக்கள் அங்கே திரண்டு அந்த கும்பாபிஷேக காட்சியை காண்பதற்கு அற்புதமாக நின்றிருந்தார்கள். அறநிலையத்துறையின் ஏற்பாட்டில் அருமையாக பல வசதிகளை செய்து வைத்திருந்தார்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகர அரகர அரகர அரோகர. கருணைக்கடலே கங்கா போற்றி. வண்ண மலர்களால் அலங்காரம். முருகப்பெருமானை பற்றி பல புலவர்களும் முருக பக்தர்களும் பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆனால் 4வது படிக்கக்கூடிய தியா அப்படிங்கிற ஒரு சிறுமி முருகர் பாடல் பாடியே ரொம்ப புகழ் பெற்றுட்டாங்க. அவங்க இந்த கும்பாபிஷேகத்திலேயே பாடணும், 100வது கச்சேரியாக செய்யணும்னு முருகர்கிட்டவே வேண்டியிருக்கிறாங்க. அந்த முருகனோட அருள் யாரெல்லாம் மனமாற வேண்டுறாங்களோ அதை நிறைவேற்றுறது தானே அவரோட கருணை. அவங்களுடைய பாடலும் திருச்செந்தூர் முருகன் குடமுழுக்கு நடத்துகிற அரங்கத்தில் பாடுறாங்க. அதை நாம் கேட்கலாமா? அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள். முருகன் பக்தியோட மனமுருகி வரம் கேட்டால் மனமுவந்து அருளக்கூடியவர். அவருடைய புகழ் அந்த காலத்திலிருந்து இன்று வரை அருமையாக இருக்குது. அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முருகர் எந்த மாதிரி அருள் பாலித்திருக்கிறார்னு தெரிஞ்சுக்கலாம்.
அப்படி அவர் நல்லவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய எதிரி சூரபத்மன் அவர் எதிர்த்து போர் புரிஞ்சு சாகும் தருவாயில் நான் உங்கள் பாதத்துக்கு கீழேயே இருக்கணும் முருகா, எனக்கு அருள் புரியோன்னு கேட்டு கொண்டதற்கிணங்கத்தான் சேவலையும் மயிலையும் தன் பாதத்துக்கடையிலே வச்சு, அதாவது எதிரிக்கு கூட மனமுவந்து அருள்பாலித்திருக்கிறார் அந்த முருகக் கடவுள். அந்த சேவல் அதிகாலையில் நம்மளை எல்லாத்தையும் விழித்தெளிந்து அன்றாடும் பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த அதிகாலை வேளையிலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று கூவி நம்மையெல்லாம் எழுப்புகிறது பாருங்கள். அதே போல மயில் வாகனம், தீயவைகளை அழிக்கக்கூடிய மயில். ஒரு முறை நடந்த உண்மையை சொல்லுகிறேன் கேளுங்கள். நமது மருதமலையை 7வது படைய வீடாக மாற்றியவர் நமது கோவையை சார்ந்த சாண்டோ MM சின்னப்பத்தேவர். அவர் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர். அவர் ஒரு தயாரிப்பாளர், சினிமா படம் தயாரிக்கக்கூடியவர். அவர் தான் இந்த மருதமலைக்கு கரண்ட்டவே கொண்டு வந்து விளக்கேற்றியவர். நமது முன்னாள் முதல் மந்திரி MGR அவர்கள் கரங்களால் மருதமலையிலே முதல் முறையாக மின்சாரத்தை வாங்கி ஒளியேற்றியவர். அப்போது தேவர் ஒரு படம் எடுக்கிறார். அந்த கதையில் அந்த கதாநாயகன் முருகன் மேலே அங்கே ஒரு கோயில் கட்டுற மாதிரி ஒரு வனாந்தரத்தில் ஒரு பாடல் முருகனை பற்றி பாடணும். அப்போ பாடிட்டு இருக்கிற போது அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு பாம்பு காலடியை படம் எடுத்து ஆடி நிற்கிது. அது இவருக்கு தெரியல. அப்போது ஒரு மயில் இவர் முருகர் மேலே பாடுறதுனால மயில் அதை கவ்விட்டு போகணுங்கிறது சீனு. ஆனால் இவர் ஒரு 6 மயில்களை தான் சொந்தமாகவே வளர்த்தி கொஞ்சம் ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு. பாம்பு படம் எடுக்கிற போது அந்த மயிலை தூக்கி போடுவாங்க. அது என்னாச்சு, பாம்பு பக்கத்தில் போகாமல் அப்படியே பறந்துட்டு மேலே போயிடுச்சு. இப்படியே 6 முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களுக்கு எல்லாத்துக்கும். நம்ம அந்த கதையோட மெயின் கருவே அதுதான். அந்த பாம்பை மயில் கவ்விட்டு போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் சாண்டோ MM சின்னப்பத்தேவர் அவர்கள் முருகரோட டைரெக்டாகவே பேசுவார். அவர் முருகா என்னடா இப்படி பண்ணிட்டேன், உன்னை நம்பி தானே நான் இங்கே இந்த மாதிரிலாம் செலவு பண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன், நீ தானே எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு முருகா முருகா முருகான்னு 3 முறை கத்தியிருக்கார். இது அப்படியே சீனில் கரெக்டாக நின்றுட்டுருக்குறாங்க, கேமராவை ரெடியாக வச்சுட்டு. அப்போது அங்கே ஒரு சத்தம், மயிலோட சத்தம் கேட்குது. அந்த மலை மேலே இருந்து அப்படியே பறந்துட்டு வருது. உடனே கேமராமேன் ஆன் பண்ணிட்டார். அது அப்படியே இப்படி ஒரு ரவுண்டு அடித்து அந்த பாம்பை கவ்விட்டு போயிடுது. இதுதான் ஷாட்டில் ஓகே ஆகிருக்கு. நீங்கள் வேணாலும் அந்த படத்தை பாருங்கள். இந்த நிகழ்வெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிறீங்க. இது நான் சொல்லலைங்க. கலைஞானன்ட்டு ஒரு 90 வயது மிக்க கதாசிரியர் ஒருத்தர், இந்த சினிமாவுக்கெல்லாம் கதை சொல்கிறவர். அவர் யூடியூப்பில் சொல்லியிருக்காரு இந்த நிகழ்ச்சி. இது நான் நம்புங்க, இது உண்மையாக நடந்தது. அந்த முருக பக்தர் சாண்டோ MM சின்னப்பத்தேவர் மனமுருகி வேண்டுதனால உண்மையாலுமே மயில் வந்ததுன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அந்த டேக்கு தான் படத்தில் ஓகே ஆகிருக்குன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்போது மனமுருகி தன்னுடைய பக்தர்கள் வேண்டினால் வேண்டிய வரத்தை கொடுப்பவர் அந்த முருகப்பெருமான். அந்த மாதிரி ஒரு பெருமை வாய்ந்த அந்த முருகரை, திருச்செந்தூர் முருகனின் திருக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் திருச்செந்தூரில். அதனோட நிகழ்ச்சி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். வாங்க பார்க்கலாம்.
ராஜ தர்பாராக காட்சியளிக்கும் வேத வேள்வியை பார்க்கப் போகிறோம். இரவு நேரத்தில் 2 நாட்கள் பட்டாசு கம்பெனியால் வானவேடிக்கை சிறப்பாக நடைபெற்றது. ஊட்டி மேட்டுப்பாளையம் தீபம் இயற்கை டிவி செய்தியாளரும் உணவுத்துறையிலே அனுபவமிக்கவுமான பார்த்தீபன் அவர்களும் அவரது குடும்பத்தாரும் அவரது குழுவினரும் திருவண்ணாமலை சரசாமி அவர்கள் ஏற்பாட்டின்படி அங்கே 3 நாட்கள் தங்கியிருந்து வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் சிறப்பாக வழங்கினார்கள். அவர்களது சேவையை தீபம் இயற்கை டிவி வாழ்த்துகிறது, வணங்குகிறது. எங்கு பார்த்தாலும் பல வண்ண மலர்களால் ஜோடிக்கப்பட்டு ராஜகம்பீரமாக காட்சியளிக்கிறது வேள்வி சாலை. முருக பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அடுக்கடுக்காக இந்த விழாவை காண்பதற்கு, அவர்களுக்கு நீர் பருகுவதற்கு குமரன் சில்க் சார்பாக அங்கே பந்தல் அமைத்து வருவோர் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பல இடங்களிலே அன்னதானம் போட்டு வயிறை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் பக்தர்களை. இந்த சேவகர்கள்தான் தொடர்ந்து அன்னதான சேவையில் ஈடுபட்டு நேரம் கிடைக்கும்போது இதுபோல நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்கள். இப்போது நாம் காண இருப்பது ஒரு சேர அனைத்து விமானங்களுக்கும் தீர்த்தம் ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம். எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி
கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாமங்களினால் சொல்லி மகிழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா, முருகனுக்கு அரகரோகரா, நம்மை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா, நம்மை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, அங்கே உள்ள முருகனுக்கு அரோகரா அரோகரா அரகரோகரா, அரோகரா அரோகரா அரகரோகரா, அரோகரா அரோகரா அரகரோகரா, அரோகரா அரோகரா அரகரோகரா, ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா, ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா, ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா, நம்மை ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா, தேவசிறை மீட்டவர்க்கு அரகரோகரா, வேலாயுத சுவாமிக்கு அரோகரா. அரோகரா, அரோகரா. ஆனந்தமாக பொருட்கள் வாங்க ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பல்லடம், திருச்சி ரோடு. அழகுக்கு அழகூட்டும் ஃபேன்சி ரகங்கள், கம்மல், வளையல், பொட்டு, செயின் மற்றும் லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ். குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு பொருட்கள், பரிசு கொடுப்பதற்கு பரிசு பொருட்கள், இதெல்லாம் நீங்களே விலை குறைவாக பார்த்து வாங்கலாம். வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் ஆர்டர் அனுப்பினா நாங்கள் பொருட்களை செலக்ட் பண்ணி கட்டி வச்சிருவோம். நீங்கள் பே பண்ணிட்டு எடுத்து செல்லலாம். அம்மா அம்மா எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கித்தாமா. இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கம்மா. ஒரு பேக் வாங்கினா உன்னோட லஞ்ச் பேக் ஃப்ரீயாக தராங்கம்மா. இந்த ஆஃபர்களுடன் மாதா மாதம் எங்களிடம் பொருட்கள் வாங்கும் கஸ்டமர்களுக்கு லாயல்டி பாயிண்ட் கொடுக்கிறோம். கம்ப்யூட்டர் பில்லிங், நீங்கள் ரூபாய் 3000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4 கிலோமீட்டருக்குள் இருந்தால் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். எங்களது மற்றும் ஒரு ஹோல்சேல் மளிகை கடை ஆனந்தா ஸ்டோர்ஸ் பல்லடத்திலே 28 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது பல்லடத்தில்.